ஹாய் எவ்ரிவான். டெய்லி ஒருத்தன் ஈரானை இப்படி செய்ய போறோம் அப்படி செய்ய போறோம் என்று சொல்லி வாய்கிளிய பேசுவார். ஆனால் 3 நாள் அவரை காணவே இல்லை. அவரை காணாம போயிட்டாரா, இல்லை பதுங்கு குழியிலே ஒளிஞ்சிருக்காரா உயிருக்கு பயந்து, அல்லது ஈராண்ட தாக்குதலுக்கு இலக்காகி படுகாயம் அடைந்து விட்டாராண்ட பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. யாரை பற்றி பேசுகிறோம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேல்ற பிரதமர் நெதன்யாகுவை பற்றி தான் சொல்லுதோம். 3 நாளாக அவர் மீடியா பக்கமே காண இல்லை. கடைசி அவங்க வெளியிட்ட வீடியோலையும் நெதன்யாகு இல்லை. ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட நெதன்யாகு தான் பேசியிருந்தார். அப்போ 3 நாட்களாக இவர் எங்கே போயிருக்காரு? இவர தம்பியை ஈராண்ட தாக்குதலில் கொலை செஞ்சு விட்டதா, அவர் உயிரிழந்து விட்டதா ஊடகங்கள் சொல்லுது. அதை உறுதிப்படுத்தி ஆர்டி மீடியா, அதாவது ரஷ்யா டுடே உறுதிப்படுத்தி செய்தியை வெளியிட்டு இருந்தது. இருந்தாலும் இஸ்ரேல் இதுவரைக்கும் அது தொடர்பாக பேசவே இல்லை. இதே நிலைமையில தான் இஸ்ரேல்ற பிரதமரை 3 நாளாக காண இல்லை. தலைமறைவாக இருப்பார் போல. இந்த நிலையில அவர் படுகாயம் அடைஞ்சிருக்கணும், அல்லது தண்ட உயிருக்கு பயந்து பதுங்கு குழியில ஒளிஞ்சிருக்கணும். அதே போல டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய எச்சரிக்கை ஒன்றை தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. நேத்திரவும் ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. ஈரானை சுடுகாடாக மாற்ற போறோம், ஈரானை மிகப்பெரிய நரகமாக மாற்ற போறோம், ஈரான் வரலாற்றுல கண்டில்லாத அளவு இன்று இரவு தாக்குதல் நடாத்தப்படும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். நேற்று இரவு நடாத்தப்படும் என்று சொல்லி எதிர்மறையான சம்பவம் தான் இங்கே நடந்திருக்குது. ஈரானுக்கு என்னென்னலாம் நடக்கும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரோ அது எல்லாமே இஸ்ரேலில் அரங்கேறி இருக்குது. இஸ்ரேலை நோக்கி ஈரான் மிக மோசமான தாக்குதலை நடாத்தி இருக்குது, மிக பயங்கரமான தாக்குதலை நடாத்தி இருக்குது. இஸ்ரேல் பயந்து நடுங்குத தாக்குதலை நடாத்தி இருக்குது. இஸ்ரேல்ற பல கட்டடங்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்குது. அதில் என்ன காமெடி தெரியுமா? உலகத்தில் எங்களை விட்டா ஆள் இல்லை என்று சொல்லுத அளவுக்கு எங்கட பாதுகாப்பு வளையம் அயன் டோம் இதை யாராலையும் தகக்க இயலாது, யாராலையும் எங்கட நாட்டை தாக்க முடியாது என்று சொல்லி இருமாப்போட பேசியிருந்தாங்க. இந்த இருமாப்பு இவங்கட அயன் டோம் எல்லாம் தகர்த்தெறிந்திருந்தாங்க. ஈரான் இராணுவம் மிகப்பெரிய தாக்குதலை இரவு முழுவதும் நடாத்தி இருந்தாங்க. இதுல இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? அமெரிக்கா ஒஃபீஷியலாக ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்குது. 140 பேர் இந்த யுத்தத்தில் எங்கட 140 இராணுவம் காயமடைஞ்சிருக்காங்க. பயத்தில உச்சமாக இது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இது 140 பேர் கிடையாது, அதையும் விட பல மடங்கு அதிகம். அதை மறைக்கிறதுக்குரிய ஏற்பாட்டைத்தான் அமெரிக்கா செய்யுது. அமெரிக்கா ஈராண்ட எண்ணெய் கிணறுகளை தாக்கிவிட்டு என்ன தெரியுமா சொல்லுது? மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு விட்டது ஈரான்ல உண்மையிலே அழிவு ஏற்படுது, மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது இல்லாமல் இல்லை. ஈரான்ல இந்த செயற்பாடுகளை இவங்க செய்ததுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அமெரிக்கா பணத்தில் 60,000 கோடி செலவு செய்யப்படுது. எவ்வளவு பெரிய முட்டாள்கள் தெரியுமா? ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி செஞ்சும் முடியாத நிலைமையில தான் அமெரிக்கா இருக்குது. இதேவேளை இன்னொரு செய்தி மிகப்பெரிய அளவில் பரவி இருக்குது. இது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை, ஆனால் படுகாயம் அடைஞ்சு விட்டார் என்று சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காங்க. யார் தெரியுமா? இஸ்ரேல்ற வெளிவிவகார அமைச்சர் படுகாயம் அடைஞ்சு விட்டதா நேத்துல இருந்து சொல்லப்படுது. அவர் உயிரிழந்து விட்டதாகவும் ஒரு செய்தி பரவுது. அதுவும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட இல்லை. இப்படியான சம்பவங்கள் ஒரு பக்கம் நடக்குத நிலையில் மிக முக்கியமான நீரணையான ஹோர்முஸ் நீரணைய ஈரான் தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளுக்கு முழுமையாக கொண்டு வந்திருக்குது. அங்கே கண்ணி வெடிகளையும் வச்சிருக்குது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவான எல்லா கப்பல்களையும் தகர்த்தெறிவோம் என்று சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. 3 கப்பலை இதுவரைக்கும் இலக்கு வச்சிருக்காங்க. இன்றைக்கு மட்டும் தாய்லாந்து கப்பல் உட்பட 3 கப்பல்கள். இனி என்ன வேண்டும் என்று சொன்னாலும் நடக்கலாம். ஈரானுக்கு இறுதியில் இவங்க அடிபணிய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். அடுத்த கட்டமாக இந்த யுத்தத்தில் என்ன நடைபெறும் என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.